ஆணையத்தை நேற்று வெளியிட்டார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் நாட்டின் வளர்ச்சிக்கு சிந்தித்து துணை நின்றவர் கருணாநிதி என்று புகழாரம். நாணயம் மிக்க தலைவரான கலைஞருக்கு நாணயம் வெளியிடுவது பொருத்தமானது. கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட அனுமதி அளித்த மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தேநீர் விருந்தில் முதலமைச்சர் பங்கேற்றதன் மூலம் திமுக பாஜக உறவு வெட்ட வெளிச்சமானது. சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோவை விமான நிலையத்தில் பேட்டி. கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு ராகுல் காந்தியை அழைக்காதது ஏன் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தாம் பாஜக அணியில் இருந்தபோது கூட பாஜக தலைவர்களை அழைத்து விழா நடத்தவில்லை எனவும் கருத்து. தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஆணைய தலைவராக சிவதாஸ் மீனா நியமனம். புதிய தலைமைச் செயலாளர் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு. உதகை அருகே இரவு நேரத்தில் நாயை கவிக்கொண்டு செல்லும் சிறுத்தை சிசிடிவி காட்சிகள் வைரல். உலா வரும் சிறுத்தையை வனத்துறையினர் கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை. குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் வெளியாகியுள்ள தங்களான் திரைப்படத்தை ரசிகர்களுடன் கண்டு ரசித்த இயக்குநர் ப. ரஞ்சித் மற்றும் நடிகர் விக்ரம். ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக கேக் வெட்டி கொண்டாட்டம். தமிழகத்தில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. டெல்லியில் 3வது மாடியில் இருந்து கீழே விழுந்த ஏர் கண்டிஷனர். 19 வயது இளைஞர் மீது விழுந்ததில் அவர் பரிதாபமாக உயிரிழப்பு. டெல்லியில் 3 போக்குவரத்து காவலர்கள் லஞ்ச பணத்தை பிரிக்கும் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரல். இதன் எதிரொலியாக 2 சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஒரு கான்ஸ்டபிள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர்கள் மீது துறை ரீதியாக தீவிர விசாரணை. பெண் டாக்டர் கொலை தொடர்பாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை எம்பி ஹர்பஜன் சிங் கடிதம். கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் விரைவில் நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் ஒன்றாக இணைந்து இந்தியா தின பேரணியை நியூயார்க் நகரில் நடத்தினர். சோனாக்சி சின்ஹா, பங்கஜ் திரிபாதி, ஜாகிர் இக்பால் பங்கேற்பு. ரஷ்யா போர் திறனை அழித்து அதிகபட்ச எதிர்த்தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீவிர முயற்சி. உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கி பேச்சு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.